Welcome student, I am Ganesan. So base theorem பார்க்கலாம். Of three types of spark plug, 6% of type A spark plug are defective. அப்போ இந்த சம்மில் வந்து defective முதல்ல சொல்லிட்டாங்க. Okay. 4% of type B spark plug defective, 2% of type C spark defective. So அப்போ up to இது வரைக்கும் என்னன்னா defective பற்றி தான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். A spark plug is selected at random from the batch of spark plug contains 50 type A plugs, 30 type C plugs, 20 type C plugs சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஈவெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது 3 types of spark plug. ஓகே, types of spark plug plugs. அது வந்து நம்ம A1, A2, A3 as usual நம்ம எடுத்துக்கிறது. அப்போ A1 அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டைப் ஏ, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டைப் ஏ. அந்த டைப் ஏவை நான் A1 எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து டைப் பி கொடுத்துருக்காங்க. டைப் பியை நம்ம A2ன்னு எடுத்துக்கலாம். டைப் சி அவங்க கொடுத்துருக்கிறத வந்து நான் இப்போ A3ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபெக்டிவ் பிளக். டிஃபெக்டிவ் பிளக்ஸை வந்து நம்ம பிளக் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் நல்லா கிளியராக படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 50 டைப் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 15 சொல்லியிருக்காங்க. 50% கொடுக்கல, ஆனால் 15 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் 15 போட்டுறாதீங்க. ப்ராபபிலிட்டி வேல்யூ cannot be greater than 1. அப்போ டினாமினேட்டரில் என்ன சார் வரும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அதாவது டைப் ஏ பிளக் வந்து 50 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் டினாமினேட்டரில் என்ன வரும்ன்றது நான் இப்போ கொண்டாந்து சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 டைப் 2 டைப் பி பிளக் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 30. இப்போ அதில் டினாமினேட்டர் எவ்வளோ 30 பிளக்ஸ் இருக்கு. அப்போ அதில் என்ன டினாமினேட்டர் வரும்ன்றது நான் சொல்கிறேன், கவனிங்க. ஓகே, அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் சி, ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 அதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேயும் டினாமினேட்டரில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, மொத்தம் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 50, 30, 80 ஆகிடும். 80 + 20 100. அவுட் ஆஃப் 100ல் இது டைப் ஏல வந்து 50 இருக்கு. அவுட் ஆஃப் 100ல் டைப் பி வந்து 30 இருக்கு. டைப் சி வந்து 20 இருக்கு. அப்போ அவுட் ஆஃப் 100ல் 50 வந்து டைப் பி ஃபர்ஸ்ட். டைப் பி வந்து அவுட் ஆஃப் 100ல் 30, அவுட் ஆஃப் 100ல் 20. இதை மாதிரி நம்ம எழுதிக்கணும், டோட்டல் பண்ணி டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, சரி, இது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்லியிருக்கோம். டிஃபெக்டிவ் என்ன கொடுத்துருக்காங்க, டைப் ஏ வந்து 6% டிஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபெக்டிவ் பின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 6% டிஃபெக்டிவ்ன்றது நம்ம அது எப்படி எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A1 அது வந்து அவங்க 6% சொல்லியிருக்காங்க, 6/100. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A2 டைப் பியில் எவ்வளோ டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க பாருங்க. டைப் பியில் எவ்வளோ டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்கன்னா 4% சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து 4/100. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் ஃப்ரம் டைப் சி. டைப் சியில் எவ்வளோ டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க பாருங்க, 2% சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 2/100. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் A1, A2, A3 டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்கு. இந்த பி கிவன் A1, பி கிவன் A2, பி கிவன் A3 டினாமினேட்டர் சேமாக இருக்கு. சம ப்ரொசீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் சொல்கிறத பற்றி. ஓகே, நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. The selected plug is found to be defective. டிஃபெக்டிவ் எடுத்திருக்க பிளக் வந்து டிஃபெக்டிவா இருக்கான். அப்போ அது வந்து டிஃபெக்டிவ் ஆல்ரெடி ஹேப்பன்டு. அந்த டிஃபெக்டிவ் பிளக் வந்து எதுல இருந்து வந்திருக்கணும்னு சொல்றாங்க, டைப் ஏல இருந்து வந்திருக்கணுமா, அப்போ A1ல இருந்து வந்திருக்குமா, இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ we have to find out probability of A1 given B already happened defective. The selected plug found to be defective, already defective எடுத்துட்டோம். இந்த டிஃபெக்டிவ் வந்து எதுல இருந்து வந்திருக்கணும், டைப் ஏல இருந்து வந்திருக்கணும். A1ல இருந்து வந்திருக்கணும். ஸோ P of A1 given B இதுதான் கண்டுபிடிக்க போறோம் by using Bayes theorem. ஓகே, அப்போ இந்த சம்ம ப்ரொசீட் பண்ணும்போது by Bayes theorem என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given B is equal to ஃபார்முலா என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 into probability of B given A1 whole divided by இந்த மூணுத்தையும் எழுதணும். எப்படி எழுதணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given probability of B given A1
ஃபர்ஸ்ட் இது பிளஸ் அதிலே செகண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 into probability of B given A2 plus அதிலே தேர்ட் இது probability of A3 into probability of B given A. ஓகே, ஸோ இதில் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ண? A1 probability A1 வந்து 50/100 50/100. அடுத்தது B given A1 வந்து 6/100. ஓகே, ஹோல் டிவைடட் பை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. P of A1 50/100, B given A1 6/100 plus P of A2 30/100, P of B given A2 4/100 plus P of A3 20/100 and P of B given A3 2/100. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ரொம்ப ஈஸி. சிம்பிளி எதுக்காக நான் சேம் டினாமினேட்டர் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்ன ரீசன் பாருங்க. இப்போ வெரி ஈஸி. டினாமினேட்டர்ல அப்படியே விட்டுருங்க, விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் எழுதுங்க. டினாமினேட்டர் அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஒரு நியூமரேட்டர் என்ன இருக்கு? 50 into 6 எவ்வளோ? 300 போட்டுருங்க. ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்ல 50 into 6 300. ஓகே, பிளஸ் 30 into 4 120, 20 into 2 40. அவ்வளோதான். இதுதான் சொன்னேன். இதுக்காக தான் நான் சேம் டினாமினேட்டர் மெயின்டைன் பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ 300 டிவைடட் பை 300 400 460. ஸோ 460. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 15/23. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.